வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 25 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த அறிக்கையில நீண்டகால வானிலை அறிக்கை இணைக்க பெற்றது. வானிலை அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர தாழ்வு பகுதி செயலிழந்து தாழ்வு பகுதியாக தெற்கு மத்திய வங்கக்கடற் பகுதியில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடற் பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் கரையோரம் உயரழுத்தம் ஆக்கிரமித்திருக்கிறது. இப்பொழுது உயரழுத்தமும் சற்று கிழக்கு காற்றும் உள்ளே நுழைகிறது. அதாவது இரண்டுமே குளிர்காற்று தான். உயரழுத்த காற்று உள்ளே நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை, அதாவது குளிர்ந்த நீராவி, குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணித்து தரைப்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்ல மதியத்தில் அனலை கொடுக்கும். நேற்றும் அனலை கொடுத்தது, நேற்று முன்தினமும் அனலை கொடுத்தது. காரணம், குளிர்காற்று உள்ளே நுழையும் பொழுது கடலோரம் இதமான வெப்பநிலையும் படிப்படியாக வெப்பமடைந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த நீராவி மேலெழுந்து மலைகளுக்கு போய் மழை பொழிவை ஏற்படுத்தும். கீழ்ப்பகுதியில வெப்பம் உயர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நீராவியும் வெப்பமடைந்து மேலெழுந்து குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் தரை பகுதிகளில். குறிப்பாக இன்றைக்கு தென் மாவட்ட உள்பகுதிகள், தென் மாவட்ட மலையை ஒட்டிய பகுதிகள், மேற்கு மாவட்டம் மலைப்பகுதிகள், மலையை ஒட்டிய பகுதிகள், மேற்கு மத்திய பகுதிகள், சரியாக சொல்ல போனால் தஞ்சாவூருக்கு மேற்கே கேரள எல்லையோரம் வரைக்கும், புதுக்கோட்டை ராமநாதபுரம் தொடங்கி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கொடைக்கானல் வரைக்கும் உள்ள கேரள எல்லையோரம் வரைக்கும் உள்ள தென் மாவட்ட பகுதிகள், மேற்கு மாவட்ட பகுதிகள் வெப்பம் அதிகரித்து காணப்படும். மதியத்தில் இருந்து கிழக்கு காற்று, மேற்கு காற்று, வடக்கு காற்று, தெற்கு காற்று, 3 பக்கத்தில் இருந்து 4 பக்கத்தில் இருந்தும் காற்று குவிய, எந்த காற்று வேகம் எடுக்கிறதோ அந்த பக்கம் கொண்டு போய் வெப்பத்தால் லேசானதை கொண்டு போய் குவிக்கும். மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் கிழக்கு குவிக்கும், கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் மேற்கு குவிக்கும், வடக்கு காற்றின் வேகம் கூடுதல் இருந்தால் தெற்கே குவிக்கும், தெற்கு காற்று வேகம் கூடுதல் இருந்தால் வடக்கு குவிக்கும். எது எப்படியோ இன்றைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை காற்று தடுக்கும் கணவாய் இல்லாத பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை தொடக்கும். நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள், செங்கோட்டை கூட சின்ன கணவாய் தான், அங்கிருந்து தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, மதுரை, பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, சிவகங்கை ராமநாதபுரம்ல இரவாயிடும் மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு புதுக்கோட்டைக்கும் வரலாம், திருச்சிக்கும் வரலாம். மேற்கு காற்று கூடுதலாக இருந்தால் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் வரும். கிழக்கு காற்றின் கூடுதலாக இருந்தால் நேற்று போல் பொள்ளாச்சியில குவித்து மழை பொழிவை கொட்டும். நேற்றைக்கு பொள்ளாச்சியில 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அதன் சுற்று வட்டார பகுதியில் 1 சென்டிமீட்டர் முதல் உடுமலைப்பேட்டை முதல் பொள்ளாச்சியோட கேரள எல்லையோரம் வரைக்கும், தெற்கு பொள்ளாச்சி, தெற்கு ஆனமலை, மேற்கு ஆனமலை, தெற்கே சமத்தூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் வரைக்கும், திருமூர்த்தி வரைக்கும் கூட, தளி வரைக்கும் மழை பொழிவு நேற்றைக்கு. அதே போல வடக்கே அன்னூர், பாசக்குட்டை பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கும் அதுபோல் அங்கேயும் கொடுக்கும். சற்று கிழக்கேயும் வந்து தாராபுரம், முப்பாறு, இணைக்கட்டு பகுதி, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கலாம். ஆனால் இந்த பகுதியில இந்த பிப்ரவரி மாதத்துல இல்லாத மழைப்பொழிவு கொடுக்கும். இதை அறிவிப்பதே சவால். எந்த ஊர் என்று அறிவிப்பது மிக மிக சவால். புரிந்து கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும், தென் உள் பகுதிகளுக்கும், தென் கடலோரத்திற்கும், தென் கடலோரத்தின் உள்பகுதிகளுக்கும், அதே போல
திருச்சிக்கு மேற்கே புதுக்கோட்டைக்கு மேற்கே சிவகங்கைக்கு மேற்கே மதுரை உட்பட திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மாலை இரவு நாளை அதிகாலை வரைக்கும். அது நாமக்கல் சேலத்திற்கும் ஈரோட்டுக்கும் கொடுக்கலாம், பவானிசாகருக்கும் கொடுக்கலாம், புரிந்து கொள்ளுங்கள். ரைட். நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை இருக்கும். 28ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு இந்த மழை வானிலை தென்படுகிறது. 1ஆம் தேதியும் இருக்கலாம். தமிழ்நாட்டின் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலையும், மாலை வந்தால் குளிர்ந்த காற்றும், அதிகாலை குளிர்ந்த வானிலையும் நிலவும். அதுவே வெப்பமடைந்து மேற்கே போய் பகலிலே அனலையும் மாலை இரவிலே இடிமழை பொழிவையும் கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் நாளையிலிருந்து கொஞ்சம் புழுக்கமான வானிலை இரவு நேரத்தில் நீடிக்கும். ஆங்காங்கே மேற்கே மழை பொழிவை கொடுக்கும். படிப்படியாக வெப்பம் உயரும். 8ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை உயர் அழுத்தம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அமைந்து கொண்டு, அதாவது மேற்கு வங்கம் முதல் தமிழ்நாடு வரை வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அமைந்து கொண்டு உயரழுத்தம் வலுவாக அமைந்து வங்கக்கடலின் மத்திய பகுதியிலிருந்து குடைபோல் இறக்கி தமிழ்நாட்டின் கடலோரம் உள்ளே அனுப்பும் குளிர்காற்று வெப்பமடைந்து மேற்கே போய் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வெப்ப அனலை கொடுக்கும். 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கோயம்புத்தூருக்கும் 35-36 டிகிரி செல்சியஸ் போகலாம். ஆகவே அதாவது 36 என்பது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட், 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகலாம். 38 கண்டிப்பாக ஈரோட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு 38 நெருங்கும். நாளையிலிருந்து 38 தொட்டுக்கொண்டே இருக்கும். 100 டிகிரி இருக்கும். இப்படி வரக்கூடிய 8ஆம் தேதி வரை 100 டிகிரி வெப்பம் நிலவும். கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூருக்கு கூட 96.8 36 டிகிரி செல்சியஸ் 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் நிலவும். அதே போலத்தான் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் இந்த பாலக்காட்டு கணவாய் நுழைவாயிலாக இருப்பதன் காரணமாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் அடித்தடமாக அமைந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்த பிறகு ஒரு வறண்ட காற்றை அரபிக்கடல் நோக்கி அனுப்பும். இதனால இந்த வெப்பம் இது படிப்படியாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி 6ஆம் தேதியிலிருந்து சற்று தென்கிழக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்து சேலம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு வெப்பத்தை உயர்த்தும். ஆக வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இரவு நேரம் அப்படியே தலைகீழாக இருக்கும். இரவு நேரம் 24, பகல் நேரம் 34 அப்படி இருக்கும். இரவு நேரம் 21, 22 சில இடத்துல இருக்கும். அப்படியே பகல்ல 35க்கு போகும். ஆக 10 டிகிரி செல்சியஸ்லயே வேறுபடும் இரவுக்கும் பகலுக்கும். அதுதான் உயரழுத்தத்தின் தாக்கம் தான். உயரழுத்தம் பகலிலே இருக்கும் பொழுது வெப்பமடைந்து மேலெழும். இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலையை கொடுக்கும். சூரியன் இல்லாத பொழுது, வெப்பம் இல்லாத பொழுது. ஆகவே ஒரே உயரழுத்தம் தான். காற்று வெப்பமடைந்து மேலெழுந்து விட்டால் அது அனலை கொடுக்கும். இரவு நேரத்தில் வெப்பம் இல்லாத காரணத்தினால குளிரை கொடுக்கும். அந்த வானிலை வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நடைபெற போகிறது. இன்றைக்கு மேற்கும் தெற்கும் மழை. திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் வரைக்கும், சரி திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வரைக்கும் அந்த மழை கிடைக்கும். ராமநாதபுரத்திற்கும் அதற்கு தெற்கே மேற்கே மழை இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. 8ஆம் தேதிக்கு பிறகு பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும், 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும், அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் வந்து மழை பொழிவை தர இருக்கிறது. அப்பொழுது போராடி உயரழுத்தத்தை வடக்கு நோக்கி தள்ளும். முதலில் வரக்கூடிய நிகழ்வு போராடி தள்ளுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இருந்தாலும் முயன்று வந்து இலங்கைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும். அப்பொழுது வெப்பத்தை குறைக்கும். உயரழுத்தம் இருந்தால் தான் வெப்பம் அதிகமா இருக்கும். இரவு நேர குளிரும் பகல் வெப்பமும் இருக்கும். உயரழுத்தம் இருந்தா கிழக்கு காற்று வந்தால் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை நிலவும். அதுல குளிர் இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் நீராவியும் இருக்கும் என்பதனால கொஞ்சம் மழை வானிலை திரும்பும். 8ஆம் தேதிக்கு மேல நனைக்கு மழை, தூறல் மழை, மேகமூட்ட வானிலை எல்லாம் திரும்பும். நிகழ்வு நெருங்கி வந்தால் நல்ல மழை பொழிவும் கிடைக்கும். இது நீண்ட கால ஆய்வறிக்கையின் கணிப்பு. அப்டேட்ஸோடு இணைந்திருந்து புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான அறிக்கை இது.
15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு வலுவாக வரலாம், ஒன்றிணைந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் மழை வானிலை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக வரக்கூடிய மார்ச் இறுதியில கொஞ்சம் வெப்பம் உயரும். 21 மார்ச்சுக்கு பிறகு வெப்பம், அதாவது சூரியன் குத்துக்கதிர் குமரி கடலில் இருந்து குமரி முனையை நோக்கி நகர தொடங்கும். மார்ச் 21 நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரும். அப்படியே குமரிக்கு முனையை நோக்கி வரும் பொழுது வெப்பம் உயரும். பிறகு அப்படியே திருநெல்வேலி பாளையங்கோட்டையில வெப்பம் உயரும். படிப்படியா தமிழ்நாட்டுக்கு வெப்பம் உயர்ந்தாலும் வங்கக்கடலிலே நிகழ்வு உருவாகி நெருங்கி வரும் வரை வெப்பம் உயர்ந்திருக்கும். அப்படியே உயர்ந்திருந்தாலும் சராசரி வெயில் இருக்கும். அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகும். இப்ப 100 டிகிரி சொல்லியிருக்கிறோம். வரக்கூடிய 101 கூட போகலாம். எங்கன்னா ஈரோடு மட்டும், ஈரோடு மற்றும் கரூர், பரமத்தி வேலூர் இதெல்லாம் 101 போகலாம். முதல் வாரத்துல, மார்ச் முதல் வாரத்துல. 2வது வாரத்துல கிழக்கு காற்று வந்து கொஞ்சம் தணிக்கும். 3வது வாரத்துல நிகழ்வு வந்து தணிக்கும். 4வது வாரத்துல கொஞ்சம் உயரும். மார்ச் 4வது வாரத்துல. ஏப்ரல் மேல அவ்வப்பொழுது உயரும், அவ்வப்பொழுது தனியும். நிகழ்வு வந்து மழைப்பிடிப்பை தரும். நிகழ்வு இல்லாத பொழுது உயர்ந்திருக்கும். நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது கூட வெப்பத்தை கொடுக்கும். காரணம், கடலில் இருந்து கொண்டு வெப்பமான பகுதியில் இருந்து காற்றை ஈர்த்தால் வரக்கூடிய வழித்தடம் வெப்ப காற்று வழித்தடமாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும். குளிர்காற்று நுழைந்து பயணிக்கும் இடமாக இருந்தால் குளிர்ந்த சீதோஷ நிலவும். எல்லாம் கலந்த வானிலை தமிழ்நாட்டுக்கு இருக்கும். ஏப்ரல் மேல நிகழ்வு இருக்கு. குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கு ஏப்ரல்ல மேலையும். அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. வங்கக்கடல் வெப்பம் மெல்ல உயர்கிறது. அரபிக்கடல் வெப்பம் வேகமாக உயர்கிறது. அதன் காரணமா அரபிக்கடலிலே நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்துல முன்கூட்டியே தொடங்கும். அதே போல பசிபிக் பெருங்கடல் வெப்பம், அதாவது நீரோட்டம் ஆசிய பக்கம் குவித்துக் கொண்டிருந்தது, இப்பொழுது சற்று வட்டம் அடிக்கிறது. இதன் காரணமாக நடுநிலையாக மாறலாமே தவிர ஆசியா வெப்பம் குறையாது. ஆகவே உடனடியாக எல்னினோ வருவதற்கு வாய்ப்பில்லை. லானினா தான் தொடரும். லானினா நடுநிலையாகத்தான் இருக்கலாமே தவிர எல்னினோவிற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை. ஆக மழைப்பொழிவு பற்றாக்குறை ஏற்படும், தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை ஏற்படும் என்கின்ற சந்தேகம் வேண்டாம். தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாக இங்கே ஐஓடி இருக்கிறது. அதாவது பாசிட்டிவ் ஐஓடியோ அல்லது நடுநிலை ஐஓடியோ இருக்கும். இப்பொழுது வரைக்கும் சுமத்ரா தீவு பக்கம் 30 டிகிரியும் 29 டிகிரியும், சோமாலிய பக்கம் 29 டிகிரியும் இருக்கு. சற்று சுமத்ரா தீவு பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் நிகழ்வுக்கு சாதகமாக இருக்கிறது. பிறகு படிப்படியாக அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகளால் மழைப்பொழிவு கொடுக்கும். இருந்தாலும் வங்கக்கடலிலும் படிப்படியாக வெப்பம் உயரும். இந்த ஆண்டு வைகாசி மாத காற்று தாமதமாக தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு தாமதமடையும். வெப்பம் அரபிக்கடலில் தான் வேகமாக உயர்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் பக்கம் தீவிரமடைந்து கேரள கர்நாடக பக்கத்துல நிகழ்வுகளால் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை பொழிவு எல்லாம் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த ஆண்டு பசிபிக் பெருங்கடல்ல லானினா அல்லது நடுநிலைத்தான் இருக்கும். ஆகவே உடனடியாக அது எல்னினோவுக்கு போகாது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீரோட்டம் அப்படித்தான் இருக்கிறது. கண்டிப்பாக அமெரிக்க பக்கம் நீரோட்டம் திரும்பினாலும் ஆசியா பக்கம் நீரோட்டத்தால் வெப்பம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. இந்த ஆண்டு ஐஓடி சாதகமா இருக்கு. ஐஓடி சாதகம், மழைப்பொழிவிற்கு சாதகம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே இறுதி வாரத்திலேயே தொடங்கும் நிகழ்வு அரபிக்கடலில் தொடங்கும். இவையெல்லாம் வானிலை மழைக்கு சாதகம் இருக்கிறது. வெயிலும் இருக்கும். கோடை என்றால் வெயில் இல்லாமல் இருக்காது. சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு வந்து ஜூன் 21 வட இந்திய பகுதிக்கு போகும் பொழுது வெயில் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கோடை என்பது இருக்கத்தான் செய்யும். அது குளிர்சாதன அறையில் இருப்பவர்களுக்கு மிக அதிகமாக சுட்டரிக்கும். பழகி போனவர்களுக்கு கடந்த ஆண்டையெல்லாம், கடந்த பல ஆண்டுகளை எல்லாம் அனல் மாற்றெல்லாம் 110 டிகிரி எல்லாம் போனதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் அது வேறுபாடு தெரியாது. ஆனால் இப்பொழுது நேற்று அடித்த வெயிலே இப்பொழுதே இப்படி மிக கடுமையாக இருக்கும் போல தெரிகிறது என்று அச்சப்படுகிறீர்கள். இருக்கும் தான். 100 டிகிரி நேற்று என்றால் நேற்றைக்கு டெல்டாவில் 100 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு டெல்டாவுனா சாதாரண 34, 35 தான், 95 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். ஆனால் உணர் வெப்பம் மரங்கள் இல்லை என்றால், மரங்கள்லாம் வெட்டப்பட்டு விட்டால் வெப்பம், ஆக்சிஜன் கிடைக்காது, அனல் அதிகமாக இருக்கும். ஆக உணர் வெப்பம் அதிகமாக இருக்கும்.
ஆகவே வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 95 டிகிரி தான். உள்ளே போக போக திருச்சியை தாண்டும் பொழுது கொஞ்சம் 36 37 டிகிரி போகிறது. ஆனால் அதுவும் ஈரோடு போனதுக்கு அப்புறம் தான், ஈரோட்டில் தான் அதிகம். இப்படி படிப்படியாக கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் 8ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் கொஞ்சம் குறையும். ஏப்ரல் மேல வெப்பம் அதிகரித்தாலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிகழ்வு வரும்பொழுது வெப்பம் தனியும், நிகழ்வு இல்லாத பொழுது வெப்பம் உயர்ந்திருக்கும். இருந்தாலும் அது 104 டிகிரிக்கு மேல் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவாவது போகாது. போனாலும் ஏதாவது ஒரு நாள் 105க்கு போகலாம், அதை தாண்டாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வெயில் உங்களுக்கு உணர்தல் அதிகமாக இருக்கும். ஒப்பிட்டு பார்த்து பழைய நிலைமையில பல வெப்ப அனல் காற்று காலம்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது குறைவு, அந்த அளவுக்கு இருக்காது என்பதான் சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். ஆகவே எந்த அறிக்கையும் புரிந்து கொள்ள வேண்டும். அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பது என்றால் அவர்களுக்கு நன்மைக்காகத்தான். முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டு விடுவார்கள் என்பதற்கு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது தேவையில்லாத பணிகளை முன்னெச்சரிக்கை எடுக்கிறார்கள். இதுதான் எப்பொழுதும் எனக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அப்டேட்ஸோட இணைந்திருங்கள், புரிந்துணருங்கள். நன்றி. விசுவாசத்துடன் மனிதநேயத்துடனும் உயிர்களிடத்திலும் அன்பையும் கொண்டிருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.